வணக்கம். பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள். இன்று முன்னாள் தமிழக முதல்வர் படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்றை பார்க்கலாம். 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் சீனா இந்தியா போர் ஆரம்பித்தது. சீன இராணுவம் நயவஞ்சகமாக லடாக் மக்மோகன் எல்லைகள் வழியாக இந்தியாவில் நுழைந்து இந்தியாவில் உள்ள இடங்களை பிடிக்க துவங்கியது. இதனால் இந்தியாவும் சீனாவின் மீது போர் தொடுக்க வேண்டியதாயிற்று. போர் நடத்த பணம் தேவை என்பதை உணர்ந்த அன்றைய பிரதமர் நேரு அவர்கள், இராணுவத்திற்கு உதவி செய்ய யுத்த நிதி தேவைப்படுகிறது, ஆகையால் பெருமளவில் யுத்த நிதியை அள்ளித்தாருங்கள் என வானொலியில் வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார். இந்த செய்தி கேட்ட எம்ஜிஆர் சிறிதும் தாமதிக்காமல் யுத்த நிதியாக 75,000 ரூபாய் கொடுக்க முன்வந்தார். அதில் முதல் தவணையாக 25,000 ரூபாயை காசோலையாக தர விரும்பினார். யாரிடம் கொடுப்பது என யோசித்த எம்ஜிஆர் காமராஜரிடம் ஒப்படைக்க உடனே புறப்பட்டு விட்டார். காமராஜர் வெளியூர் பயணத்திற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் செல்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. உடனே எழும்பூர் ரயில் நிலையம் சென்றார் எம்ஜிஆர். ரயிலுக்குள் அமர்ந்திருந்த காமராஜரிடம் எம்ஜிஆர் வந்துள்ள தகவல் கூறப்பட்டது. ஆச்சரியப்பட்டு உடனே ரயிலில் இருந்து இறங்கி வந்தார் காமராஜர். அவரிடம் காசோலையை வழங்கினார் எம்ஜிஆர். ரயில் நிலையம் வந்திருந்த பத்திரிகையாளர்களிடம் இந்த செய்தி புகைப்படத்துடன் நாளைய நாளிதழ்களில் வர வேண்டும் என்றார் காமராஜர். எம்ஜிஆர் தனக்கு விளம்பரம் கிடைக்கவே அப்படி செய்தார் என காங்கிரஸில் இருந்த சில நடிகர்களும் பத்திரிகையாளர்களும் அவதூறு பரப்பினர். இந்த செய்தி காமராஜர் காதுக்கும் சென்றது. முதலில் போர் நிதி கொடுத்தவர் எம்ஜிஆர். இது மெய்யான சங்கதி. இதனால் அவருக்கு விளம்பரம் கிடைத்தால் என்ன, நமக்கு என்ன நஷ்டம்? அவர் காசோலை கொண்டு வந்து கொடுத்தபோது நானே பிரமித்து விட்டேன். கொடுக்கணும்னு நினைச்சது உடனே கொடுத்து விட்டார். அதை எங்கே கொடுத்தால் என்ன? முதல்ல அவதூறு பரப்புகின்ற நீ எவ்வளவு கொடுத்த, எப்ப கொடுத்த, கொடுப்பியா மாட்டியான்னு கூட தெரியல, சும்மா ஏன் கிண்டல் செய்யணும், கொடுக்கிறவங்களையும் ஏன் துரத்தணும் என புரிந்து தள்ளிவிட்டார் காமராஜர் அவர்கள். அதற்கு பிறகுதான் இந்த விஷயம் அடங்கியது. பின்னர் மீதி தொகையை காசோலையாக கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள். என்ன ஒரு உயர்ந்த உள்ளம்! இது போன்ற பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழியுடன். நன்றி.